தங்கத்தை வந்து குறைந்த விலைக்கு எப்படி வாங்குவது? அது ஐயா, சப்போஸ் நீங்க 5 லட்சத்துக்கெல்லாம் வாங்கினு வச்சுலாம் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா லாபம் உங்களுக்கு லட்டு மாதிரி வரும். குறிப்பாக இதை பெண்களிடம் சொல்லுங்கள். அவர்கள் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பேச போறேன். அது என்ன தெரியல, தங்கம் வாங்குவது எப்படி? தங்கத்தை பத்தி பேசும்போதே ஒரு சுகமான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா நம்ம கலாச்சாரத்திலேயே அது இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது எப்படி கலாச்சாரத்துல வந்து தங்கம் எப்படி இணைஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கு. அதை நான் அப்புறம் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி தங்கம் வாங்குவது எப்படி? பயங்கர வேலையாகி போச்சு. இப்போ 1 கிராம் வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாய், 22 கேரட். அப்போ 7 8 56, கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ஒரு பவுனுக்கு ஆகுது. எப்படி வாங்குறது, வாழ முடியுமா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு கேள்வி, பயங்கர கன்ஃபியூஷன். நாமெல்லாம் சாதாரண ஆளுங்க தானே. ஆனால் தங்கம் வாங்காமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு 2 பொண்ணு இருக்குது சார். என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொண்டாட்டியை நச்சரிக்கிறேன், நான் தங்கம் வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குதுங்க. அப்படின்னா தங்கத்தை வந்து குறைந்த விலைக்கு எப்படி வாங்குவது? குறைஞ்ச விலைன்னா எப்படி? மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, அதை விட்டுடுங்க. ஆனால் சின்ன டெக்னிக் மூலமா உங்களால இன்னைக்கு நீங்க போய் கடையில போய் எவ்வளவு விலைக்கு வாங்குறீங்களோ அதோட கம்மி விலைக்கு வாங்க முடியும். இப்போ சும்மா ஒரு பேச்சு சொல்ல, ஒரு 75,000 ரூபாய்க்கு நீங்க போய் நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மோதிரமோ இல்லை ஒரு வளையலோ ஏதோ ஒன்று, அதை வந்து ஒரு 70,000 இல்லை அதுக்கு கம்மியாவோ வாங்கக்கூடிய ஒரு சின்ன செட்டப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமா கேளுங்க. இப்போ எல்லா தங்க கடையிலையும், அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஒரு தங்க நகை கடையிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சிருப்பாங்க. என்னன்னா வந்து சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 11 மாச ஸ்கீம். அந்த 11 மாச ஸ்கீமு நீங்க வந்து மாசம் ஏதோ ஒரு அமௌண்ட் 5,000 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அவங்க ஒன்று அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க, இல்லை கிராமை கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டப், ஒவ்வொரு நகை கடையிலும் ஒவ்வொரு மாதிரி செட்டப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கடைசியில் இப்போ சப்போஸ் ஒரு 11 மாதம் பொறுத்து ஒரு 1 லட்சமோ இல்லை 50,000 வாட் பீத அமௌண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் நகையை எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. நான் அது கண்டிஷன்லாம் போடுவாங்க. அந்த நகையில் வந்து கல் இருக்கக்கூடாது சார், அது இருக்கக்கூடாது சார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. பட் ஜென்ரலாக that is the best way of buying gold. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு போய் தங்க நகை கடையில போய் தங்கம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்லுவான், சார் தங்கத்துக்கு இது விலை, செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி அவாய்ட் பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்கினாலும் சரி, சிட்டு மூலமா வாங்கினாலும் ஜிஎஸ்டி, அதனால ஜிஎஸ்டியை விட்டுடுங்க. ஆனா செய்கூலி சேதாரம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொக்கி ஒண்ணு வந்து நிற்கும். அது கிட்டத்தட்ட 20%, 30%, சம்டைம்ஸ் ஈவன் 40% அளவு கூட போகுது. அப்ப என்ன அர்த்தம், நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னா, நீங்க நகை தங்கத்தோட விலை 1 லட்சம்னா அதை நீங்க வந்து ஃபைனலா பில்லு கட்டும்போது 1,40,000 இல்ல 1,30,000 கட்ட வேண்டி இருக்கும். 30%. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்டாக்கிய பணத்தை அவரு கிளிப்புள்ள மாதிரி வாங்கி போறாரு, அப்படியே உரிந்தார். மனசு கஷ்டமா இருக்கலாம். அப்ப அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கேள்வி வருதுல்ல. ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணலாம். ஏதாவது இப்ப பொண்ணு கல்யாணம் நடத்துறேன், இல்லை ஏதாவது ஒரு விசேஷம் வருது, என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே நீங்க பிளான் பண்ணலாம். ரைட், நேரா போய் நல்ல கடையில போய் சிட்டு ஜாயின் பண்ணுங்க. அங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல நகை கடையெல்லாம் வந்துட்டு, சார் நீங்கள் வாங்க, நகையை வந்துட்டு 1 லட்சமா, 1 லட்சத்துக்கு நகையை நீங்கள் அப்போ வாங்கிக்கலாம், கல் இல்லாததாக இருக்கணும். சைக்கோலி சாதாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20% கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சார், அது வரைக்கும் வேவ்டு, அதுக்கு மேலே இருந்தால் தான் சார் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு நிறைய கண்டிஷன். ஸோ என்ன 11 மாதம் பொறுத்து நீங்கள் போய் 1 லட்சத்துக்கு நகையை எடுக்கிறேன்னா அந்த 1 லட்சத்துக்கு ஈக்குவலண்டான தங்க நகையை எடுத்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் 3% ஜிஎஸ்டி
3000 ரூபாய் கட்டி 1,03,000 அழகா லட்டு மாதிரி வீட்டுக்கு வரலாம். இல்லைன்னா இன்னைக்கு போய் வாங்கினீங்கன்னா 1,30,000 ஆகலாம், இல்ல அதுக்கு மேலேயே ஆகலாம். ஸோ கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் லாபம் வரும். அப்போ உங்களோட கேள்வி வரும், சார் 10 மாசம் பொறுத்தா தங்க நகை விலை ஏறலாம், இறங்கவும் செய்யலாம். ஏன்னா தங்கன்றது ஒரே மாதிரி போயிருக்காது, இறங்கவும் செய்யும். அது ஒரு சான்ஸ் இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது 2 அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், கிட்டத்தட்ட 20-30%, 1 லட்சம் வச்சுக்கோங்க, 20,000-30,000 லட்டு மாதிரி லாபம் வருதா? அதோட பெரிய சுகம் என்ன தெரியல, அந்த 1 லட்சம் பணத்தை நீங்க மாசமா கிட்டத்தட்ட இஎம்ஐ மாதிரி கட்டுறீங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பல்கா 1 லட்சம் போய் நம்ம கொடுத்து வாங்கறதுக்கும் மாசம் 10,000 கட்டி ஒரு 10 மாசமோ 11 மாசமோ வாட் எவர் பி த டியூரேஷன் போய் வாங்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால இனிமே நீங்க தங்கம் வாங்கணும்னா டைரக்டா போய் வாங்காதீங்க. தட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் டெசிஷன் ஆஃப் பையிங் கோல்ட். நீங்க அப்ப இப்படிதான் வாங்கணும். இது கிட்டத்தட்ட இஎம்ஐ மாதிரி, இஎம்ஐன்னு கிடையாது, இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி நீங்க கட்டிட்டு வாங்குறீங்க. அது ஒரு சுகமான விஷயம். என்னன்னா கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தங்கம் வாங்குவதுனா இப்படிதான் வாங்கணுன்றது மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் பிளான் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20%, 30%. அது சப்போஸ் நீங்க 5 லட்சத்துக்கெல்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா லாபம் உங்களுக்கு லட்டு மாதிரி வரும். அதை அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ மறக்காதீர்கள், தங்கம் வாங்குவது என்றால் சிட்டு மூலமாக மட்டுமே வாங்க வேணும். அது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொன்று, நான் ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன், தங்கம் நம்ம கலாச்சாரத்துல இருக்குன்னு. சான்றோர்களும் முன்னோர்களும் தங்கத்தை ஏன் நம்ம கலாச்சாரத்துல சேர்த்து விட்டாங்கன்னா, நம்ம அப்கோர்ஸ் நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோ இல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதோ நகை பண்ணி போடணும். ஏன் நகை நம்ம வாழ்க்கையில் ஒரு பாகமா இருக்குன்னா, தங்கம் ஏன் வாழ்க்கையில் ஒரு பாகமா இருக்குன்னா, புரிந்து கொள்ளுங்கள், தங்கத்தால் மட்டுமே 10 நிமிடத்தில், ஏன் 5 நிமிடத்தில் பணத்தை உங்கள் முன்னால் கொண்டு வந்து வைக்க முடியும். நீங்க மவுண்ட் ரோட்ல கூட ஒரு ஃபிளாட் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஹெலிகாப்டர் வச்சுக்கோங்க, ஒரு ஏரோப்ளேன் வச்சுக்கோங்க, ஒரு கப்பலை கூட வச்சுக்கோங்க, பெரிய பயங்கர வீடு வச்சுக்கோங்க, பங்களா வச்சுக்கோங்க, கார் எல்லாம் வச்சுக்கோங்க. எதுவுமே உங்களுக்கு அதுக்கு கோடான கோடி விலை இருந்தாலும் 10வது நிமிடத்தில் பணம் வேணும் என்றால் தங்கத்தால் மட்டுமே முடியும். வேற எதாலையும் முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி ஆகி போச்சு, ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், 5 லட்ச ரூபா கட்டு, இந்த கையில பணம் கிடையாது, ஆனா நகை இருக்கா, சேட்டுக்கிட்டு போங்க. எப்போ 24 மணி நேரம் சேட்டு ஓபன் பண்ணிருப்பாரு. எத்தனை பைசா 5 லட்சம், ஓகே, உடனே டக்குன்னு கேஷ் கொடுப்பாரு, நீங்க போய் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி சில எந்த எமர்ஜென்சி வந்தாலும் தங்கத்தால் உங்களால் 10 நிமிடத்தில் பணத்தை புரட்ட முடியும். மற்ற எந்த அசட்னால முடியவே முடியாது. அதனால தங்கம் வீட்டுல எப்பயுமே இருந்தே ஆகணும். அது பல நேரத்துல பல பிரச்சனைகள் உங்களை காப்பாற்றும். அப்கோர்ஸ் அதுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கும், அது சூழல் இருந்தா கூட. ஆனால் அந்த பிரச்சனையில இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்ட வேண்டியதோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்களை அந்த நேரத்துல இந்த நகை காப்பாற்றும். அதனால நகையை எப்படி வாங்குங்க, நான் சொன்ன மாதிரி நகையை வாங்குங்க, உங்களுக்கு நிறைய லாபம் வரும் இல்லைங்களா? ஒவ்வொரு ரூபாய் நம்ம சேவ் பண்றதும் நாளை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். ஓகேங்களா? பணக்காரர்கள் எப்படி பணக்காரர்கள் ஆகிறார்கள் தெரியுங்களா? இந்த மாதிரி பண விஷயத்துல நிறைய யோசிச்சு செய்தோம். நம்ம தாமதம் செலவு பண்ணதுக்கோ ஒண்ணுமே இல்லாம போய். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று காமிக்கிறேன். அந்த சார்ட் பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விலை வித்தியாசம் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. 2 விதமா வாங்குறதுல இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 70,000க்கு மேல வித்தியாசம் இருக்கு. அதாவது 70,000க்கு மேல லாபம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பவுன் எக்ஸ்ட்ராவா நம்மளால வாங்க முடியும் இல்லையா? புரிஞ்சுக்கோங்க, இதுதான் தங்கம் வாங்கும் தந்திரம். ஓகேங்களா? சோ தங்கம் வாங்குவது எப்படி என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல வாங்குங்கள். குறிப்பாக இதை பெண்களிடம் சொல்லுங்கள். அவர்கள் தங்கம் வாங்குவதில் பயங்கர புத்திசாலிகள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.